ஜெய் சாயிராம். மகிழ்வான இடத்தை தேர்ந்தெடுக்கலாம். அப்படி இல்லை என்றால் நாம் இருக்கும் இடத்தை மகிழ்ச்சியாக மாற்றிவிட எண்ணலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, மின்னல் வேகத்தில் திடீர் திருப்பம் உன் வாழ்வில் ஏற்படத்தான் போகிறது. ஆம் என் குழந்தா, அதிசய அற்புதத்தை கண்டு நன்றி சொல்ல ஓடோடி வரத்தான் போகிறாய். மன நிம்மதி பெறப்போகிறாய். நீ போராடும் பிரச்சனை அனைத்துமே நன்மையில் முடியப் போகிறது. ஆம் என் குழந்தா, சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு, தைரியமாக இரு. உனக்கு கிடைக்க வேண்டியது ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னிடம் வந்து சேரும் என்பதே நிதர்சனமான உண்மை. எப்பொழுதிலும் எல்லா சூழ்நிலையிலும் முயற்சி செய்து கொண்டே இருக்க பழகு. அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். இடையில் தடங்கள் வந்தாலோ அல்லது வேறு விதமான பிரச்சனைகள் வந்தாலோ உடனே சோர்ந்து விடாமல் தொடர்ந்து முயன்று கொண்டே இரு. உன் பிரச்சனைகளை பார்த்து பயப்படாதே. வரும் பிரச்சனை எதுவுமே நிரந்தரமாக உன்னிடம் இருக்க போவதே இல்லை. ஆம் என் குழந்தா, பிரச்சனைகளை பார்த்தும் உனக்கு வரும் கஷ்டங்களை பார்த்தும் உனக்கு வரும் கஷ்டமான சூழ்நிலையை சந்திப்பதாலும் நீ பயப்படாதே. அப்படி பயப்பட்டால் அந்த பிரச்சனையிலேயே மூழ்கிவிட வேண்டியதுதான். வரும் பிரச்சனையை தைரியமாக தூர நின்று அந்த பிரச்சனையை திரும்பி பார்த்தால் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வும் தெரியும். உன் பிரச்சனைகளுக்கான வழியும் உனக்கு மிக தெளிவாகவே புலப்படும். ஆம் என் குழந்தையே, எப்பொழுதுமே தைரியமாக இரு. மிகப்பெரிய அற்புத அதிசயத்தை உன் கண் முன்பாக நான் காண்பிப்பேன். எந்த பிரச்சனையை பார்த்து நீ பயந்து நடுங்குகிறாயோ அதே பிரச்சனையை வேறு சிலர் மிக தைரியமாக எதிர்கொள்கிறார்கள். அதே போல எந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது என்று நீ நினைக்கிறாயோ அந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டு அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து பல பேர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்பதை முதலில் ஆராய கற்றுக்கொள். அவர்கள் எதை செய்ததை நீ செய்யாமல் இருக்கிறாய், அதனால்தான் அந்த பிரச்சனையிலேயே மூழ்கி இருக்கிறாய். அப்படி அதை செய்துவிட்டால் வாழ்க்கையில் மிக பிரம்மாண்டமாக உயரத்திற்கு போகலாம் என்பதை விளக்கும் விதமாக ஒரு சிறிய கதையை பார்க்கலாமா என் குழந்தையே? ஒரு ஊரில் மிகவும் கைதேர்ந்த ஒரு மருத்துவர் வாழ்ந்து வந்தார். அந்த மருத்துவர் வைத்தியம் செய்தால் நீங்காத நோய் என்று எதுவுமே இல்லை. அவர் வைத்தியம் செய்தால் யார் வேண்டுமானாலும் பிழைத்து விடலாம் என்ற நம்பிக்கை எல்லோர் மனதிலும் இருந்து கொண்டிருந்தது. அப்படி வைத்தியத்தில் மிக கை தேர்ந்தவர்தான் அந்த வைத்தியர். அப்படி இருக்கும் பொழுது பக்கத்து ஊரின் அரசருக்கு ஒரு புதுவிதமாக நோய் வந்தது. அந்த நோயிலிருந்து எப்படி விடுபடலாம் என்று தெரியாமல் அந்த அரசரின் வைத்தியருக்கு ரொம்பவே குழப்பமாக இருந்தது. நாட்கள் செல்ல செல்ல அரசருக்கு நோய் மிகவும் முற்றியதே தவிர குறைந்த பாடே இல்லை. அரசவையின் வைத்தியர் என்னவெல்லாம் செய்தாலும் அந்த நோய் தீர்ந்த பாடே இல்லை. என்ன செய்வது? எப்படி அரசரின் உயிரை காப்பாற்றுவது? எப்படி அந்த நோயிலிருந்து அரசரை மீட்டு எடுப்பது என்று தெரியாமல் அந்த நாட்டின் மக்கள் அனைவருமே குழம்பிக் கொண்டிருந்தனர். அரசவையில் இருக்கும் அனைவருமே மிக வேதனையோடு இருந்து கொண்டிருந்தனர். அப்பொழுதுதான் பக்கத்து ஊரில் வசிக்கும் அந்த கைதேர்ந்த வைத்தியரின் ஞாபகமும் அவருடைய நினைப்பும் எல்லோருக்குமே வந்தது. எப்படியாவது அந்த வைத்தியரை சந்தித்து அவரை அழைத்து வந்து நம் அரசரை குணப்படுத்திவிட வேண்டும் என்று நினைத்து அந்த ஊர் மக்கள் அனைவருமே அரண்மனைக்கு சென்று அங்கு இருக்கும் அனைத்து அமைச்சர்களிடம் இதை பற்றி கூறினர். இதை கேட்டவுடன் அரண்மனையில் இருப்பவர்களுக்கும் மன நிம்மதி ஏற்பட்டது. எப்படியாவது பக்கத்து ஊரில் வசிக்கும் அந்த கைதேர்ந்த மருத்துவரை அழைத்து வந்து
அரசருக்கு நல்ல வைத்தியம் செய்ய வேண்டும், எப்படியாவது அவரை காப்பாற்றி விட வேண்டும், நம்மளுடைய அரசரை காப்பாற்றி நல்லபடியாக அவரை உயிர்த்து எழ செய்ய வேண்டும் என்று நினைத்து அமைச்சரில் 2 பேர் அந்த வைத்தியரை காண சென்றனர். அவர்கள் சென்று பக்கத்து ஊரில் வசிக்கும் அந்த கைதேர்ந்த வைத்தியரை பார்த்து தங்களுடைய நிலைமை என்ன என்பதை சற்று விரிவாக விளக்கி அந்த மருத்துவர் வந்து அரசருக்கு வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று மன்றாடி கேட்டுக்கொண்டனர். உடனே அந்த வைத்தியரும் தான் வந்து அரசரை குணப்படுத்துகிறேன் என்ற நம்பிக்கையோடு சொல்லிவிட்டு அடுத்த நாள் காலை வருகிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பி வைத்தார். மறுநாள் காலை தனக்கு தேவை வைத்தியத்திற்கு தேவையான அனைத்து உபகரணங்கள், அனைத்து விதமான மருந்துகள், பச்சிலைகள் என்று தேவையான மூலிகைகள் அனைத்தையும் சேகரித்து கொண்டு அவரும் பக்கத்து ஊரில் அரசரை குணப்படுத்த தன்னுடைய பிரயாணத்தை தொடர்ந்தார். அவரும் அந்த கைதேர்ந்த வைத்தியரும் சரியான நாளில் அரசவை வந்து சேர்ந்தார். போகும் வழியெல்லாம் அவர் கேட்ட அந்த செய்தி, அரசருக்கு கொடிய நோய் வந்துவிட்டது, எப்படிதான் குணப்படுத்தப் போகிறோம் என்று தெரியவில்லையே என்று அனைத்து மக்களும் மனம் வருந்தி பேசியதை அந்த மருத்துவர் கேட்டுக்கொண்டே சென்றார். அப்படி என்ன நோயாக இருக்கும் என்று நினைத்து கொண்டே அரசவைக்கு சென்று அரசரை பார்க்கும் பொழுதுதான் தெரிந்தது அவருக்கும் வந்த நோயின் வீரியம் என்னவென்று. மிகவும் உடல் தோய்ந்து மெலிந்த நிலையில் இருந்தார் அரசர். உடல் முழுவதும் சிறு சிறு கொப்பளங்கள் நிறையவே இருந்தது. எப்படியாவது எங்கள் அரசரை காப்பாற்றிவிடுங்கள் என்று அனைவருமே கைகூப்பி நின்றனர் வைத்தியரை பார்த்து. வைத்தியரும் தன்னால் ஆன மருந்து அனைத்தையும் கொடுத்து தன்னால் இயன்ற மூலிகைகள் அனைத்தையும் சேகரித்து அரசருக்கு பல வைத்தியங்கள் செய்து பார்த்தால், ஆனால் நாட்கள் செல்ல செல்ல வைத்தியம் எதுவுமே பலனளிக்கவில்லை. என்ன நடக்கிறது என்று மருத்துவருக்கு புரியவே இல்லை. நாம் அத்தனை முறைகளையும் செய்து ஆகிவிட்டது, ஆனாலும் அரசருக்கு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லவே இல்லையே, இனி என்னத்தான் செய்ய போகிறோம் என்று குழப்பத்தோடு வைத்தியர் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அரசருக்கு மிகவும் உடல் பலவீனமடைந்து இறந்தும் போனார் அரசர். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று புரியாமலேயே, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமலேயே மிக மன வருத்தத்தோடு தன்னுடைய நாடு வந்து சேர்ந்தார் வைத்தியர். காலம் சென்றது. அந்த அரசருக்கு அந்த நாட்டின் அரசர் இறந்தமையால் மீண்டும் அவருடைய புதல்வன் அரசராக நியமிக்கப்பட்டான். காலம் சென்று கொண்டே இருந்தது. சில நாட்கள் கழித்து அதே நோய், அரசருக்கு ஏற்பட்ட அதே நோய் அவனுடைய மகனுக்கும் ஏற்பட்டு இப்பொழுது அந்த நோயின் தாக்கத்தில் மிக கொடூரமாக தாக்கப்பட்டிருந்தார் அந்த இளவரசரும். இதே நோய் மீண்டும் வந்துவிட்டதே என்று அந்த ஊர் மக்கள் அனைவருமே மிகவும் வருத்தத்தோடு இருந்தனர். மீண்டும் பக்கத்து ஊரில் இருக்கும் அதே கைதேர்ந்த வைத்தியரை அனைவருமே உதவிக்கு கூப்பிட்டனர். தங்கள் அரசருக்கு மீண்டும் அதே கொடிய நோய் தாக்கி இருக்கிறது, எப்படியாவது இந்த தடவையாவது அவரை காப்பாற்றி விடுங்கள் என்று மிக வருத்தத்தோடு அந்த வைத்தியரை பார்த்து கேட்டுக்கொண்டனர் அனைவருமே. ஆனால் அந்த வைத்தியர் ஏற்கனவே தான் வந்து வைத்தியம் பார்த்தும் அந்த நோயிலிருந்து அவரை குணமாக்க முடியவில்லை, அதே நோய் மீண்டும் வந்திருக்கிறது என்று கூறுகிறீர்கள், இப்பொழுதும் என்னால் காப்பாற்ற இயலுமா என்று எனக்கு மிக குழப்பமாக இருக்கிறது என்று மிகவும் குழப்பமாக பேசினார் வைத்தியர். இதை கேட்ட அந்த ஊர் மக்கள் வருத்தத்தோடு என்ன செய்வது ஏது செய்வது என்று குழம்பி நின்று கொண்டிருக்கும் பொழுது, நான் அரசரை காப்பாற்றுகிறேன், என்னுடைய வைத்தியத்தால் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என்ற நம்பிக்கை வார்த்தையோடு அந்த கைதேர்ந்த வைத்தியரின் மகன் வந்து நின்றான். தன் தந்தையால் முடியாததை நான் முடித்து காட்டுகிறேன் என்று நம்பிக்கையோடு கூறினான். வைத்தியருக்கு எதுவுமே புரியவில்லை. தான் சென்றும் அதை குணப்படுத்த முடியாமல் இருந்த தமக்கு எப்படி தன் மகன் இவ்வளவு நம்பிக்கையோடு பேசுகிறான் என்று தெரியாமல் சரி என்று தன் மகனை வைத்தியத்திற்காக பக்கத்து நாட்டிற்கு அனுப்பி வைத்தார் வைத்தியர்.
சில நாட்களிலேயே ஒரு நல்ல செய்தி வைத்தியரின் காதில் வந்து விழுந்தது. பக்கத்து ஊரில் இருந்த 2 அமைச்சர்கள் சந்தோஷமாக, எங்களுடைய இளவரசர் குணமாகிவிட்டார், தாங்கள் அனுப்பிய உங்களுடைய மகனால் எங்கள் அரசர் குணமாகிவிட்டார் என்ற செய்திதான் அந்த இனிப்பான செய்தி. இதை கேட்ட வைத்தியருக்கு மிகவும் ஆச்சரியம். தன்னால் முடியாததை எப்படி தன் மகன் செய்தான் என்ற ஆச்சரியத்தால் தானும் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்வதற்காக பக்கத்து ஊரில் அரசவைக்கு வந்து சேர்ந்தார். வந்து தன்னுடைய மகனை நோக்கி, எப்படி மகனை உன்னால் முடிந்தது? என்னால் முடியவில்லை என்று நான் நினைத்து கொண்டிருந்த அந்த ஒரு வைத்தியத்தை உன்னால் எப்படி செய்ய முடிந்தது? என்னதான் நடந்தது என்ற கேள்விக்குறியோடு தன் மகனை நோக்கி காத்து கொண்டிருந்தார் மகனின் பதிலுக்காக. அப்பொழுது வைத்தியரின் மகன் பேச ஆரம்பித்தான். தந்தையே, எல்லாம் தாங்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததுதான். மிக மிக அரிதான வைத்தியம்தான். தாங்கள் வைத்தியத்தையும் நோயையும் நோயின் தீவிரத்தையும் பார்த்தீர்களே தவிர என் சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனிக்கவில்லை. ஆனால் நான் நோயையும் நோயின் தீவிரத்தையும் பார்த்ததும் அருகில் இருக்கும் சூழ்நிலைகளையும் என்ன பிரச்சனை நடக்கிறது என்பதையும் சற்று கவனமாக ஆராய ஆரம்பித்தேன். அப்பொழுதுதான் என் கண்களுக்கு மிக வலிமையான விஷம் கொண்ட ஒரு சிலந்தி பூச்சியின் வலை என் கண்களுக்கு தெரிந்தது. அதுவும் அரசரும் இளவரசரும் தங்கியிருந்த அந்த அறையில் அந்த சிலந்தி பூச்சியின் வலையும் அதனுடைய கூடும் என் கண்களுக்கு நன்றாகவே தெரிந்தது. அந்த சிலந்தி பூச்சியால் தான் இந்த நோய் வந்திருக்கிறது என்பதையும் நான் கண்டுபிடித்து விட்டேன். அதுவும் அரசர் மட்டுமே பயன்படுத்தும் அந்த அறையிலிருந்து தான் இந்த ஒரு சிலந்தி கூடு கட்டி தன்னுடைய விஷத்தன்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கிறது என்பதை நான் மிக தெளிவாக கண்டுபிடித்து விட்டேன். அந்த சிலந்தி பூச்சியின் விஷத்தன்மை முறியடிக்கும் அளவிற்கு அந்த ஒரு வைத்தியத்தை தான் நான் செய்தேன். இப்பொழுது இளவரசர் குணமாகிவிட்டார். அந்த சிலந்தி பூச்சியையும் நான் அழித்து விட்டேன் என்று கூறினாராம் மகன். இதை கேட்ட வைத்தியருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பிரச்சனை என்ன என்பதை மட்டுமே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். நோயையும் நோயின் தீவிரத்தையும் அதற்கான மருந்தையும் மட்டுமே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நீயோ நோயையும் கண்காணித்துவிட்டு சுற்றி நடக்கும் சூழல் என்ன, அதிலிருந்து வெளியே வருவதற்கான வழிமுறை என்ன என்பதையும் ஆராய்ந்திருக்கிறாய். இந்த ஒரு புத்தி கூர்மை உன்னிடம் எப்படி வந்தது என்று எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லி முடித்தாராம் வைத்தியர். ஆம், பிரச்சனையை மட்டுமே பார்த்து பயந்து கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்பு யாருக்குமே கிடைப்பதே இல்லை. பிரச்சனையிலிருந்து சற்று தொலைவில் வந்து அந்த பிரச்சனையை சற்று கூர்ந்து கவனித்து அது நம்மிடம் வந்த நோக்கம் என்ன, ஏன் வந்திருக்கிறது, அதற்கான தீர்வு என்ன என்று ஆராய கண்டுபிடித்தால் நிச்சயமாக அதற்கான வழி பிறக்கும் என்பதை இந்த வைத்தியரின் மகனின் பதில் மூலமாக புரிந்து கொள்ளலாம். பிரச்சனையை பார்த்து பயந்து பயந்து அது அருகிலேயே நின்று கொண்டிருந்தால் வந்த பிரச்சனை மிக மிக பெரிய பூதாகரமாகத்தான் தெரியும். ஆனால் சற்று தொலைவில் இருந்து அந்த பிரச்சனையை பார்த்தால் அதற்கான வழியும் தென்படும். அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான வழியும் கண்களுக்கு புலப்படும். பிரச்சனையும் மிக கடுகளவாக தெரியும். இதுதான் பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான சூட்சமம் என்பதை புரிந்து கொள். நான் உனக்கு அருகிலேயே இருந்து எனக்கான உதவி அனைத்தையும் செய்து கொண்டே இருப்பேன். என் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கும் என் பிள்ளையை நான் எப்பொழுதும் கைவிட்டு விடமாட்டேன். என் பிள்ளையே, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் பார்த்து விடலாம் என்ற தைரியம் உன் மனதில் இருந்து விட்டால் முடியாது, நடக்காது என்ற விஷயத்தையும் நிச்சயமாக உன்னால் நடத்தி காட்ட முடியும், நடத்தியே காட்ட முடியும். பெருமையும் சிறுமையும் சொல்லில் சொல்லப்படும் வார்த்தைகளில் அல்ல. அனைத்துமே நாம் வாழ்ந்து காட்டும், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையில்தான் உள்ளது. எதற்குமே எவரையுமே எதிர்பார்த்து கொண்டே இருக்காதே.
நீ உன் தாய் தந்தையரை இழந்து தவிக்கும் பொழுது உன் தாயாக தகப்பனாகவும் உன் சாயப்பா உன்னுடனேயே இருந்து உனக்கு அனைத்தையும் வாரி வாரி வழங்குவேன். உன் தாய் என்ன செய்வாளோ, உன் தகப்பன் உனக்கு என்னென்ன கூறுவாரோ, என்னென்ன செய்வாரோ அனைத்துமாக நானே உன்னிடம் இருந்து அதை செய்வேன். தனிமையில் அழுது கொண்டு கேட்பார் யாருமில்லாமல் யாராவது வந்தால் நலமாக இருக்கிறாயா என்று கேட்டதும் அத்தனையும் கொட்டிவிடும் அந்த ஒரு மனப்பக்குவத்தில் இருக்கும் என் பிள்ளையே, அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். பயப்படாமல் இரு, நம்பிக்கையோடு இரு. எந்த சூழ்நிலை வந்தாலும், வாழ்க்கையே முடித்து போகும் சூழ்நிலை வந்தாலும் கூட நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதும் இழந்து விடாதே. அது மட்டுமல்லாமல் பொறுமையோடு நீ இருக்க வேண்டிய அத்தனை விஷயத்திற்கும் பொறுமை காத்திரு. நானே உனக்கு துணையாக எப்பொழுதும் உன்னுடனேயே இருந்து கொண்டிருக்கிறேன். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் பல சோதனைகளை, பல போராட்டங்களை சந்திக்கத்தான் வேண்டும். அது மட்டுமல்லாமல் பல வேதனைகளை நீ அனுபவிக்கத்தான் வேண்டும். நீ உண்மையாக இருந்தால் பல நன்மைகளை கூட நீ இழந்து இருப்பாய். நீ உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எது நடந்தாலும் நீ உண்மையாக மட்டுமே இருந்து பார். நன்மைகள் போனால் என்ன, தீமைகள் வந்தால் என்ன என்று உன்னுடைய மனப்பக்குவத்தை எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளாதே. எப்பொழுதும் தர்மத்தை கடைபிடித்து கொண்டே உண்மையாக நீ இருந்தால் அந்த இறைவனே உன்னை திரும்பி பார்ப்பார் சர்வ நிச்சயமாக. அப்படி இறைவனே உன்னை திரும்பி பார்த்தால் நீ இது நாள் வரை எதுவெல்லாம் இழந்தாயோ அத்தனையும் மீட்டு விடலாம். எதை நினைத்தும் வருந்தாதே. நீ இது நாள் வரை அழுதது எல்லாமே போதும். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். போதும், அனைத்தையும் நிறுத்திக்கொள். தேவையில்லாத உன் பிரச்சனையை நினைத்து நினைத்து மனதை போட்டு வருத்தி கொண்டு நீயும் குழம்பிக்கொண்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் குழப்பிக் கொண்டிருக்கும் அந்த மனப்பக்குவத்தை முதலில் மாற்றிக்கொள். உன்னிடனேயே உன்னுள்ளேயே எப்பொழுதும் உன் சாயப்பா இருந்து கொண்டு உனக்கு தேவையான அனைத்தையும் வாரி வாரி வழங்கிக் கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே உனக்கு வேண்டாம். அடுத்தவர்களால் ஒருபோதும் நன்மையே இல்லை என்பதை நான் உணர்த்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்த்து பழகாதே. எது உனக்கு கிடைத்ததோ, எது உன்னிடம் இருக்கிறதோ அதை வைத்து சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே ஏமாற்றத்தை முற்றிலுமாக தவிர்த்து விடலாம். எதிர்பார்த்தால்தான் ஏமாற்றம் வரும். நீ எதிர்பார்ப்பதையே நிறுத்திவிட்டால் ஏமாற்றம் உன் வாழ்வில் எப்படி வரும்? உன்னை என் பாதையில் இழுத்தது நானே. பிறகு ஏன் இந்த அழுகையும் கலக்கமும்? என் பாதையில் நீ பயணிக்க வேண்டும் என்ற தருவாயில் உனக்கான சோதனை காலம் ஆரம்பமாகிவிட்டது. அதில் ஒவ்வொரு கணமும் உன் நம்பிக்கை, பொறுமை, நிதானம், பக்தி, அன்பு அனைத்தையும் நான் சோதனை செய்து கொண்டே இருப்பேன். சோதனை வருகிறதே என்று நீ சற்று தயங்கி உட்கார்ந்தால் எதையுமே உன்னால் சாதிக்கவே முடியாது. சோதனை வந்தால் என்ன, அனைத்து தடைகளையும் நான் மீட்டு விடுவேன், தாண்டி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். எதையுமே உன் வாழ்க்கையில் சாதிக்கலாம், ஜெயிக்கலாம், வெற்றியை நிலைநாட்டலாம். கவலைப்படாதே. உன் வாழ்வில் விளக்கேற்ற உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன். இனி உனது வாழ்வு மிக ஒளிமயமாக இருக்கப் போவதற்கு உன் சாயப்பா நானே சாட்சி. நான் உன் வாழ்க்கையில் ஒளியாக இருப்பேன், ஜோதியாகவும் இருப்பேன். உன் பிரச்சனை அனைத்திற்கும் என்னிடமே தீர்வு இருக்கிறது. பிரச்சனை வந்துவிட்டதே என்று பயந்து நடுங்கி ஒரே இடத்தில் உட்கார்ந்திராமல் பின்னோக்கி அடியை எடுத்து விடாமல் நீ இருந்தால் அதற்கான தீர்வை நிச்சயமாக காணலாம். ஆனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வை நீ வேறு எங்கோ போய் தேடிக்கொண்டிருக்கிறாய். அது என்னிடம்தானே இருக்கிறது. அப்படி இருக்கையில் நீ வேறு எங்கோ சென்றால் நான் என்னதான் செய்ய முடியும் குழந்தையே? ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அன்பு என்பது ஒருவரை நாம் நேசிப்பது மட்டுமல்ல. வெறுப்பு என்ற எதிர்மறையை மறந்து நீ நேசிக்கும் முறையில்தான் உன் வாழ்வில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் அமைவார்கள். நாளை விடியலில் கண் விழித்துப் பார். என் திட்டம் அப்பொழுது உனக்கு புரியும். மனதை கலங்க வைக்காதே. உனக்கான அதிசயமும் ஆச்சரியமும் வழியில்தான் இருக்கிறது.
உனக்காக காத்து கொண்டிருக்கிறது. கூடிய விரைவில் அது உன்னிடம் வந்து சேரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. இதோ வந்தே விட்டது. நாளை பார், என் திட்டம் உனக்கு மிக நன்றாகவே புரியும். நான் உன்னிடம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு, அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன், அதுவரை பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இரு என்று நான் உன்னிடம் ஒரு ஆலோசனையை வழங்கினேன். ஆனால் நீயோ பொறுமையாக காத்திருந்து காத்திருந்து காலம்தான் போய்க்கொண்டே இருக்கிறது. என் வாழ்க்கையில் எதுவுமே நிகழவில்லை. நான் பொறுமையாக காத்திருந்தும் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் எப்பொழுதும் காத்து கொண்டே இருக்க வேண்டுமா? அல்லது இருக்கத்தான் முடியுமா? எனக்கான மாற்றங்களும் ஏற்றங்களும் நிம்மதியும் சந்தோஷமும் வந்தே ஆக வேண்டும் என்று என்னிடம் கோபமாக கேட்கிறாய். நீ கூறுவதும் சரிதான். பொறுத்திருந்து பொறுத்திருந்து உன் மனம் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறது. அதனால்தான் உன் சாயிநாதரிடமே வந்து மிக கோபமாக பேசிக் கொண்டிருக்கிறாய். நான் உன் வாழ்வில் நல்ல திருப்பங்களை உண்டாக்குவேன். நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நான் ஏற்படுத்துவேன். இந்த மாற்றம், வரப்போகும் மாற்றம், இது நாள் வரை உன் வாழ்வில் நடந்த ஏமாற்றமோ தடுமாற்றமோ அதுபோல இருக்காது. ஏற்றமிகு மாற்றமாகவே இருக்கும். இது உன் சாயப்பா உனக்காகவே கொடுக்கும் சத்திய வாக்குதான். இனி உன் வாழ்வில் நிகழப்போகும் மாற்றங்கள் அனைத்துமே நிரந்தர மாற்றமாகத்தான் இருக்கும். நீ விரும்பியபடி, நீ ஆசைப்பட்டபடி, நீ என்னிடம் கதறியபடி உன் வாழ்வில் அனைத்து மாற்றங்களையும் நான் மாற்றி காட்டுவேன். நாளை விடியலில் பார், உனக்கான அந்த நல்ல நிகழ்வு, அதற்கான அறிகுறி நிச்சயமாக உன் கண்களுக்கு புலப்படும். உன் உணர்வுகளுக்கு அது புரியும். உன்னை ஏளனமாக பேசியவர்கள், உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே நீ உன் வாழ்வில் உயரப் போகிறாய். கோபுரத்தின் உச்சியில் உன்னை உட்கார வைப்பேன். உன்னை ஏளனமாக பார்த்தவர்களெல்லாம் உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை நான் உயர்த்துவேன். சாயிநாதரை நான் எல்லா செயல்களையும் நம்பிக்கையோடும் பிடிப்போடுதான் செய்து வருகிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இதுவரை நிகழவே இல்லை. வெற்றி என்ற சொல் கூட என் வாழ்வில் நுழையவே இல்லை. நான் என்னதான் செய்வது என்றுதானே உன்னுடைய கேள்வி குழந்தை. கவலைப்படாமல், வேதனைப்படாமல் உனக்குரிய வேலைகளை, உனக்குரிய கடமைகளை நீ செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். சேர வேண்டிய நேரத்தில், சேர வேண்டிய தருணத்தில் அதை நிச்சயமாக உன்னிடம் நான் வந்து சேர்ப்பேன். நம்பிக்கை, பொறுமை என 2 நாணயங்களை நீ சேகரித்து வைத்துக்கொள் என்றுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீ அவசரப்படுகிறாய். என் மீது மட்டுமல்ல, வாழ்வின் மீதும் நம்பிக்கை வேண்டும். அதுதான் மிகவும் முக்கியம். எதிர்காலத்தின் மீதும் நம்பிக்கை மிக அவசியம். இப்போது உள்ள நிலையில் எல்லாம் உனக்கு எதிராக போன்றது போல தோன்றினாலும் அதை பற்றி கவலைப்படாதே. இது உலக இயல்புதான். எல்லோருக்கும் இது சர்வசாதாரணம்தான். எதற்கும் ஒரு முடிவு உண்டு. பிரச்சனை என்று வந்துவிட்டால் அதற்கான முடிவு நிச்சயமாக இருக்கும். துன்பம் என்று வந்துவிட்டால் அதற்கான இன்பம் நிச்சயமாக இருக்கும். நல்லவர் என்றுமே தோற்பதில்லை. நம்பியவர் கைவிடப்படுவதும் இல்லை என சொல்லப்பட்டது வெறும் வார்த்தை ஜாலங்களுக்காக அல்ல, அனுபவத்தால் வந்த வார்த்தைகள் அவை. அவற்றின் மீது நம்பிக்கை வை. இன்று முதல் நீடித்த பொறுமையை கடைப்பிடி. கஷ்டத்தை சகித்து கொள்ள பழகிக்கொள். எதையும் எதிர்த்து நின்று போராடு. விதி உன் வாழ்வின் தன் விளையாட்டை உச்ச நிலைக்கு கொண்டு வந்தாலும் சரி, தைரியத்தோடு இரு, எதிர்த்து நில். அனைத்தையும் வெல்லலாம் நிச்சயமாக. ஒரு முடிவுக்கு வர இன்னும் சில காலம் நீ காத்திருக்கத்தான் வேண்டுமா சாயிநாதரே என்று என்னிடம் கேட்கிறாய். காத்திருப்பதற்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். தக்க பதில் உன்னிடம் கொண்டு வந்து உன் சாயி தேவா நான் சேர்ப்பேன். கவலைப்படாதே.
ஆழமான நம்பிக்கை என்மேல் கொள்பவர்களும் ஆத்மாவில் சுத்தமானவர்களும் பாக்கியசாலிகளே. நீ பாக்கியசாலிதான். நான் தேர்ந்தெடுத்த பொக்கிஷம் நீ. நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய். இதை இப்பொழுது இந்த நொடி நீ கேட்டுக்கொண்டிருந்தால் நீ உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்தை செய்து கொண்டிருக்கிறாய் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நீ பாக்கியசாலிதான். நீ பரிசுத்தமானவர்தான். நான் கூறுவது போல் என் வாக்கின்படி நீயும் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இதுநாள் வரை காத்திருந்தாய். உன் காத்திருப்புக்கான நல்ல பதிலை, நல்ல பரிசை, நாளை ஒரு இன்ப அதிர்ச்சியை உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். யார் நினைத்தாலும் தடுக்கவே முடியாது. நான் எல்லா இடத்திலும் ஜீவித்து கொண்டுதான் இருக்கிறேன். மனதை முதலில் ஒருநிலைப்படுத்து. உன்னையே முதலில் மாற்றிக்கொண்ட பழகிக்கொள். அப்பொழுதுதான் மாற்றத்தை மற்றவர்களிடம் நீ எதிர்பார்க்கலாம். எப்பொழுது என்னுடைய மண்ணில் உன்னுடைய காலடி பட்டதோ அப்பொழுதிலிருந்தே உன்னுடைய கர்ம வினைகளெல்லாம் முடிந்துவிட்டது, தீர்ந்துவிட்டது என்பதை முடிவு செய்து கொள். உன் கர்ம வினைகளோடு போராட வலிமைகளில் நீ எதிர்த்து நிற்க உனக்கான அத்தனை மனோதைரியத்தையும் கொடுத்து உன்னை வாழ வைப்பேன் உன் சாயிநாதர் என்பதை எந்த நொடியும் மறந்துவிடாதே என் பிள்ளையே. நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவம் அனைத்தையும் நான் போக்கிவிடுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்களை நான் கொண்டு வருவேன். உனக்கான மாற்றத்தை நான் சர்வ நிச்சயமாக உன் வாழ்வில் கொண்டு வந்தே தீருவேன். இது உன் சாயப்பா உனக்காகவே செய்து கொடுக்கும் சத்திய வாக்கேதான். என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை, என்னை விட்டு விலகி போகும்படி அறிவுறுத்தியதும் இல்லை. உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விளங்கிவிடும். நீ நினைத்த வாழ்க்கை, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை சந்தோஷமாக மிக மிக ஆனந்தமாக வாழப்போகிறாய் என் பிள்ளையே. உன்னை ஏளனமாக பார்த்தவர்கள் கண் பார்க்க அனைவருமே வியர்க்கும் வண்ணம் நீ மிக உயர்ந்த நிலைமைக்கு வரப்போகிறாய். உன்னை கோபுரத்தின் உச்சியில் நான் உட்கார வைக்கப் போகிறேன். காத்திரு, பொறுமையாக காத்திரு. உனக்கான நல்ல வாழ்வு உன்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதுவரை பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். இதுநாள் வரை பொறுமையோடு காத்திருந்த என் பிள்ளைக்கான பதிலை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் வாழ்க்கையை வீணடிக்க நான் விட்டுவிட மாட்டேன். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உன் வாழ்க்கையில் நல்லதை நிகழ்த்தாமல், நல்லதை நடத்தாமல் வேறு என்ன வேலை இருக்கிறது உன் அப்பாவிற்கு? உன்னுடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பித்தவுடன் நீ கண்களை திறந்து பார்க்கும் பொழுது உனக்கு முன்பாக உன் அப்பா அமர்ந்திருப்பதை உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் என் பிள்ளைக்காக ஏற்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் கஷ்டம் வருகிறதே என்று சோர்ந்து உட்கார்ந்திருந்தால் உன் வாழ்க்கையை யாருமே வாழ முடியாது. நீ கஷ்டப்படுகிறாயே என்று உன்மேல் பரிதாபப்பட்டு யாரும் உன் வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார்கள். வாழ்வில் சரி எது, தவறு எது என தெரிந்து வாழ கற்றுக்கொள். இப்படியே நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறியல் மிக குறைவாகிவிடும். எனவே வாழ்க்கையில் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள். உன் பிரச்சனை எதுவானாலும் அதற்கான தீர்வு நிச்சயமாக ஏதோ ஒரு ரூபத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அந்த தீர்வே என்னிடம் இருக்கும் பொழுது நீ மற்ற இடத்தில் போய் உன் பிரச்சனைக்கான தீர்வை தேடினால் நான் என்னதான் செய்ய முடியும் குழந்தையே? வாழ்க்கையில் நீ பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கங்கள்தான். அவற்றுள் சிரிப்பு, கண்ணீர், சந்தோஷம், கோபம், கஷ்டம், வெற்றி, தோல்வி, ஆசை, நல்லது, கெட்டது என எல்லாம் நிறைந்துதான் இருக்கும். அந்த பக்கங்களில் நீ மட்டும் இடம்பெற மாட்டாய். உன்னுடைய எல்லா உறவுகளும், எல்லா கதாபாத்திரங்களும் அதில் இடம்பெறும். அவர்களால் உனக்கு கிடைத்த அன்பு, கிடைக்காத அன்பு, நிலையில்லாத அன்பு, உண்மையான அன்பு என பல பல பரிமாணங்கள் இடம்பெற்றிருக்கும்.
அவை உணர்த்தும் புரிதல் ஒரு அன்பு விலகும் போது ஏற்படும் வலி, ஒரு அன்பு கிடைக்கும் போது ஏற்படும் சந்தோஷம் என பலவிதமான வர்ணங்கள் கொண்டதுதான் அந்த பாசம். முதலில் கூறியபடி உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு என் சம்மதம் வேண்டும். அதனால் தனித்து வாழப் போகிறேனே, தளித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று புலம்பாதே. கைகளை சேர்த்து வைத்தடித்தால்தான் கைத்தட்டலின் ஓசையே வெளியில் கேட்கும். அதனால் தனித்து செயல்படு. ஆனால் தனித்து வாழ்வதற்கு மட்டும் எப்பொழுதும் யோசிக்காதே.